அப்போ நெக்ஸ்ட் ஒன் டைட்டில் நம்ம வந்துங்க பாப்புலேஷன் அப்படின்னா என்னங்கன்னா நம்ம மக்கள் தொகையை பார்க்கலாம். அப்போ அதான் நம்ம மக்கள் தொகையில் பார்த்துட்டோம். அதாவது அதிக நாட்டின் வரையறுக்கப்பட்ட பகுதியில் வாழக்கூடிய மக்கள் எண்ணிக்கை தான் மக்கள் தொகைன்னு சொல்கிறோம். அதான் மக்கள் தொகையினுடைய புள்ளி விவரங்கள் தான் மக்கள் தொகை இயல் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் வந்து ரீஜன்ஸ் ஆஃப் ஹை பாப்புலேஷன். அப்போ அதில் என்னென்ன பகுதிகள் அப்படின்றது அதுவும் நம்ம பார்த்துட்டோம். கோயம்புத்தூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், தருமபுரி, சேலம், மதுரை, திருநெல்வேலி ஆர் த மோஸ்ட் பாப்புலர் டிஸ்ட்ரிக்ட் இந்த ஸ்டேட் பார்த்துட்டு, அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர் த மெயின் காசஸ் ஆஃப் த ஹை கன்சன்ட்ரேஷன் ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் திஸ் டிஸ்ட்ரிக்ட். அப்போ இம்மாவட்டங்கள் அதிக அளவிலான மக்கள் தொகை இருப்பதற்கான காரணம் விவசாயம் மற்றும் தொழில்துறை மேம்பாடு அப்படின்றது நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் டைட்டில் தான் நம்ம ரீஜியன்ஸ் ஆஃப் மாடரேட் பாப்புலேஷன், மிதமான மக்கள் தொகையை கொண்ட பகுதிகள். அப்போ மிதமான அதிக மக்கள் தொகையை பார்த்துட்டோங்க. அடுத்து நம்ம எதை பார்க்குறோம்? மிதமான மக்கள் தொகையை கொண்ட பகுதிகள் நம்ம பார்க்கலாம். அப்போ என்னென்ன பகுதிகள் அப்படின்னாங்க, திருவண்ணாமலை, கடலூர், திருச்சி, திருச்சிராப்பள்ளி அண்டு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஆகிய பாப்புலேஷன் 30 to 35 lakhs. அப்போ திருவண்ணாமலை, கடலூர், திருச்சி மற்றும் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்கள் 30 முதல் 35 லட்சம் மக்கள் தொகையை வந்து பெற்று உள்ளன. வேலூர், திண்டுக்கல், விருதுநகர் அண்டு தூத்துக்குடி district each have a population of 15 to 20 lakhs. வேலூர், திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் ஒவ்வொன்றும் 15 லட்சம் முதல் 20 லட்சம் மக்கள் தொகையை கொண்டுள்ளன. Other than agriculture, small scale industries are fishing along the coastal area are the major occupation of people in this district. விவசாயம், சிறிய அளவிலான தொழில்கள் தவிர கடலோர பகுதிகள், மீன்பிடித்தல் ஆகியன மாவட்டத்தினுடைய முக்கிய தொழில்கள் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ரீஜன்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் பாப்புலேஷன், குறைவான மக்கள் தொகையை கொண்ட பகுதிகள். குறைவான மக்கள் தொகையை கொண்ட பகுதிகள் நம்ம பார்ப்போம். நம்ம குறைவான மக்கள் தொகை எந்தெந்த பகுதிகள்? இந்த கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் அண்டு சிவகங்கை ஆகிய less than 50 lakhs. கடலோர மாவட்டங்களான நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை ஆகியவை 15 லட்சத்திற்கு குறைவான மக்கள் தொகையை பெற்றுள்ளன. The Nilagiri district has a population of less than 10 lakhs population. நீலகிரி மாவட்டம் 10 லட்சத்திற்கு குறைவான மக்கள் தொகையை கொண்டுள்ள மாவட்டம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னாங்க மக்கள் அடர்த்தி. மக்களுடைய அடர்த்தி தான் நெருக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. The state ranks 12th among the Indian state is population density. அப்போ நீங்கள் ஸ்டேட் ரேங்கில் 12th among the Indian state, இந்தியாவில் வந்து மக்கள் அடுத்து நம்ம 12வது இடத்தில் உள்ளது. இந்தியாவின் மக்கள் அடர்த்தி நம்ம தமிழ்நாடு 12வது இடத்தில் உள்ளது. The national average density of population as per the 2011 census in 382. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தேசிய சராசரி மக்கள் அடர்த்தி 382 ஆகும். அப்போ இப்போ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கான். இதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது அப்படின்னா சென்சஸ் கவுண்டிங் ஆஃப் த இஸ் நாட் 10 year one time. 10 year one time. இப்போ பாருங்கள் 2011 கணக்குப்படி 382 கொடுத்துருக்கா.
அடுத்து நமக்கு மக்கள் தொகை எப்படா கணக்கு எடுப்பாங்கன்னா 2000 வந்து அப்போ 21, இப்போ 20 நடக்குது. அடுத்து 21 தான் மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு எடுப்பாங்க. அதான் 10 years ஒன் டைம். அப்போ நெக்ஸ்ட் ஒன், Chennai is the density district with 26,903 persons per square kilometer, followed by the கன்னியாகுமரி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மதுரை, கோயம்புத்தூர், கடலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், சேலம், வேலூர் அண்ட் திருச்சிராப்பள்ளி. தேசிய சராசரி அப்போ மக்கள் 382ன்னு பார்த்தோம். சென்னை ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 26,909 மக்களடர்த்தி கொண்ட மாவட்டமாகும். இதை அடுத்து இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மதுரை, கோயம்புத்தூர், கடலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், சேலம், வேலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்கள் மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டங்களாகும். The list density of population is recorded in the Nilgiris and the other district have moderate density of population. நீலகிரி மாவட்டத்தில் குறைந்த அளவு மக்கள் அடர்த்தி பதிவாகியுள்ளது. மற்ற மாவட்டங்களில் வந்து மிதமான மக்கள் அடர்த்தியை கொண்டு உள்ளது. நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியன். அது நம்ம ஊரில் சொல்லவே தேவையில்லை. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மதங்கள், நம்ம ஊரில் எதால் பிரச்சனை வரும், மதத்தால் பிரச்சனை வரும். இருந்தாலும் நம்மளாம் என்ன பண்ணுறோம், கட்டுப்பாடாக இருக்கணும். எப்படி மதத்தால் பிரச்சனை வர நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. இந்துயிசம், கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம் ஆர் த மேஜர் ரிலீஜன் இன் தி ஸ்டேட். நம் மாநிலத்தில் இந்து, கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் நமது மாநிலத்தின் முக்கிய மதங்கள் ஆகும். The Hindus constitute the largest of the population, followed by Christians and Muslims, Jainism, Sikhism and Buddhism and the people of other religion also present in the state. நமது மாநிலத்தில் மொத்த மக்கள் தொகையில் இந்துக்கள் அதிகமாகவும் இஸ்லாமியர்கள், சமணர்கள், சீக்கிய மதத்தினர் மற்றும் புத்த மதத்தினரும் உள்ளனர். பிற மதங்களை சார்ந்தவர்களும் குறிப்பிட வகையில மதத்தை சார்ந்தவர்களும் உள்ளனர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த செக்ஸ் ரேஷியோ அப்படின்றதுக்குன்னு பாலின விகிதம். செக்ஸ் ரேஷியோன்னு என்னக்குன்னு பாலின விகிதம். அதான் ஆண் பால் பெண் பால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஆண் பெண், அதை தான் நம்ம பாலின விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். The sex ratio reference the number of female per 1000 males. பாலின விகிதம் என்பது 1000 ஆண்களுக்கு இணையாக உள்ள பெண்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. அதை லைன் பண்ணிக்காங்க. 1000 ஆண்களுக்கு ஒரு மாநிலத்தில் எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு அதை கணக்கு போடுறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாலின விகிதம். அதை வச்சு தான் ஒரு மாநிலத்தில் ஆண்கள் அதிகமாக பெண்கள் அதிகமாக அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். The highest sex ratio is found in the Nilgiri district, followed by Tanjavur district. அப்போ நமக்கு பாலின விகிதம் அதிகம் கொண்ட எது சொல்லலாம் அப்படின்னாங்க மாவட்டங்களாக நீலகிரியும் அதை வந்து தஞ்சாவூர் மாவட்டமும் உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா அதிகம்னு சொல்லியிருக்கா, என்னன்னு கொடுக்கல, ஆனால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 1000 ஆண்களுக்கு இங்கு 1041 பெண்கள் இருக்காங்க இங்கே நீலகிரியில். தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து 1000 ஆண்களுக்கு 1031 பெண்கள் வந்து இருக்காங்க. அதை எழுதிக்காங்க. இப்போ பெண்கள் அதிகம் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் நீலகிரியும் தஞ்சாவூரும். லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ ரிப்போர்ட்ஸ் இன் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், ஃபாலோட் பை சேலம் டிஸ்ட்ரிக்ட். குறைவான பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்களாக தருமபுரியும் அதனைத் தொடர்ந்து சேலமும் உள்ளன. நம்ம குறைவான பாலின விகிதத்தில் கொண்ட மாவட்டம் இதுங்களை தருமபுரி, அடுத்து வந்து அதை தொடர்ந்து சேலமும் உள்ளன. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரஸி ரேட் அப்போ என்ன சொல்லலாங்கன்னு அப்படின்னா
கல்வி அறிவினுடைய விகிதம்.